நான் கண்ணாடி மாதிரி. இது ஒரு காதல் கதை. அவள் அன்பு காட்டினாள் மலர், கொஞ்சி பேசினாள் தென்றல், கொண்டாடி நின்றாள் குழந்தை, முறைப்பு காட்டினாள் முள், கோபமூட்டினாள் புயல், குமரலாக்கினாள் ருத்ர தாண்டவம். நாம் எல்லாம் கொஞ்சம் நாகரிகம் பார்த்து நம்மை அடக்கிக் கொள்வோம். ஆனால் நம்ம கதாநாயகி அப்படிலாம் இல்லை. தேலில் குணம் கொட்டுவது என்றால் என் குணம் அப்படித்தான் என்பாள். அவள் அடிக்கடி தன்னை தெரியப்படுத்தி கொள்ள அனைவரிடமும் சொல்லும் பஞ்ச் டயலாக் எதுவென்றால், என்னை மதிச்சா காலுக்கு மிதியடியாக கூட இருப்பேன், அவமதிப்பாக மிதிக்க நினச்சா வாரி அடித்து விழ வச்சு முட்டி முகத்தை பேர்த்திடுவேன் என்பாள். அம்மா அப்பாவிற்கு ஒரே செல்ல தேவதை. அண்ணன் ஒருவனும் உண்டு. பையன் பிறந்து 6-7 வருடங்கள் கழித்து பெண் குழந்தை வேண்டி தவமிருந்து பெற்ற செல்ல குழந்தை. ஆகையால் அண்ணாவுக்கு சரியாக ஆண் போலவே வளர்ந்தாள். அழகிலோ அறிவிலோ பண்பிலோ குறைந்தவள் இல்லை. ஆனாலும் ஒரு மிடுக்குத்தனமும் மடங்காத தன்மையும் அவளிடம் அதிகம் இருந்தது. பார்க்கும் அனைவரையும் காதல் என்ற குழியில் தள்ள வைத்து விடுவாள். ஆனால் இளைந்து குலைந்து வரும் எவரையும் அசட்டை செய்து தாண்டிவிடும் இயல்பு உடையவள் என்பதாலேயே கல்லூரியில் எல்லோரும் தேடி ரசிக்கும் பேரழகி. பெயர் சொல்லவில்லையே, சுவர்ண தீபிகா. அன்று அவள் வகுப்பில் நுழைந்தபோது ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். அவளை சுற்றி மற்ற பெண்கள் நின்று அழாத அழாத என்று சொல்லி கொண்டிருந்தனர். இவளும் பதட்டத்தால் கூட்டத்தை விலக்கி என்ன என்று விசாரித்தாள். அதற்கு அவள், நான் பிரசாந்த்கிட்ட என் காதலை சொன்னேன். அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டான். 3 வருஷத்துக்கு மேலே ஏங்கி ஏங்கி காதலிச்சேன். நேற்று தான் என் காதலை சொன்னேன். ஆனால் அவன் ஏற்கவே இல்லை. என்னால் வேதனை தாங்க முடியல என்று சொல்லி அழுதாள் அவள். இவளுக்கு கோபம் பொங்கியது. உனக்கு ரோசம் கிடையாது? ஒருவன் உன் காதலை ஏற்றுக்கலைன்னா அதுக்காக அழுது புலம்புவியா? அழுது புலம்புனா மட்டும் அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவானா? அப்படி பரிதாபத்தை ஏற்படுத்தி வரும் காதல் உண்மையா? அது நிலச்சி நிற்குமா? உன் அருமை தெரியாதவனை அற்புதம்னு என்ன நினச்சி இனிமேல் அழுது புலம்பாத. அழுதினியா நான் அடிச்சிடுவேன். போய் தண்ணீரை குடிச்சிட்டு அவன் நினப்பை தூக்கி தூர போடு என்றாள் அதட்டாளாக. நீ எப்படி அவள் வேதனை தெரியாமல் இப்படி பேசுகிற? ஒருவனை காதலிச்சிட்டு அவன் உன்னை ஏற்றுக்கலன்னா நீ உடஞ்சி போயிட மாட்டியா? இப்படி தான் நீ சொல்கிறது போல் தூக்கி எறிஞ்சிடுவாங்களா அவனை காதலித்த அவன் நினைவுகள்? அதற்கு பேர் காதலா என்று அருகில் இருந்த தோழிகள் கேட்டனர். நல்லா புரிஞ்சுக்கோ, நான் கண்ணாடி மாதிரி. ஏன் எதிரில் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்களோ, எப்படி நடந்துக்குவாங்களோ அது போல தான் நானும் ரியாக்ட் பண்ணுவேன். சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன். அன்புன்னா அன்பு, ஆணவன்னா ஆணவம். இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவனெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சியெல்லாம் லவ் பண்ண மாட்டேன் என்று தன் வேலையை பார்க்க கிளம்பி விட்டாள். யார் அந்த பிரசாந்த்? அவன்தான் நம் கதாநாயகன். ஆண்கள் தான் பெண்களின் பின்னால் சுற்றுவார்கள் என்றால் பெண்கள் விரும்பும் பேரழகன். ஒரு சின்ன பார்வை பார்க்க மாட்டானா? ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்க மாட்டானா? என்று புன்னகை புரிய மாட்டானா என்று அனைத்து பெண்களும் பேராவல் கொள்ளும் விதத்தில் இருப்பான். அவனை நான் மடக்கி காட்டுகிறேன், என்னை பார்க்க வைக்கிறேன், என்னுடன் பேச வைக்கிறேன், என் பின்னால் சுற்ற வைக்கிறேன் என்று அனைவரும் சூளுரைத்து கொண்டு அலைய நம் கதாநாயகி மட்டும் அலட்சியத்தின் உச்சாணி கும்பில் இருந்தாள். எல்லாம் அலையிறானுங்க என்று பெண்களின் மேல் அலட்சிய போக்கில் இருந்தவனுக்கு இவளின் அலட்சியம் அவன் கர்வத்தை வெகுவாக சீண்டியது. வகுப்பில் இவள் பேசிய விஷயத்தை சில நண்பர்கள் அவனிடம் சொன்னார்கள். ஓஹோ, அவ்வளோ பெரிய ராங்கிக்காரியா? பார்க்கலாம் என்று இவனுக்குள் கோபம் உண்டது. பேரழகன் நான் என்றால் பேரழகி அவள் அல்லவா? கர்வம் இருக்கத்தானே செய்யும் என்று அவன் தன் வேலையை பார்த்தான். ஒரு நாள் பிரசாந்தின் நண்பன் ஒருவன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டே சுவர்ணதீபிகா வருவதை கவனிக்காமல் அவளை இடித்து விட்டான். யார் மேல் இடித்தோம் என்று பார்த்துவிட்ட இவளா, ஐயோ நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே என்று ஒன்றும் சொல்லாமல் நடக்க, ஒரு பெண்ணை இடிச்சிட்டு எரும மாடு மாதிரி சாரி கேட்காம எனக்கு என்னான்னு போகிற என்று அவள் கேட்க, உன்னை இடிக்கணும்னு என்ன வேண்டுதல் இல்லைம்மா, ஆசையும் இல்லை, ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டேன். சாரி சொல்லலான்னா நீ முழு நீளத்துக்கு பஞ்சு டயலாக் பேசுவ, அதான் ஒன்றும் சொல்லாமையே போகிறேன். நீ ஒன்றும் சொல்லாமல் போ, ஆனால் நான் ஒன்றும் செய்யாமல் போக மாட்டேன் என்று சொல்லி அவனை அடித்து விட்டாள். ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிக்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆமாண்டா, நான் பொண்ணு இல்லை, நான் கண்ணாடி மாதிரி. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா நானும் மன்னிச்சு விட்டுருப்பேன். நீ எகத்தாளமாக கிண்டல் பண்ணி பேசுகிற. உனக்கு பெண்ணுன்னா மதிக்க தெரியணும், அதை முதல்ல கற்றுக்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அடி வாங்கியவன் நடந்ததே பிரசாந்திடம் சொல்ல, அப்படி என்னடா டயலாக் சொல்கிறா என்று கேட்க, நான் கண்ணாடி மாதிரி, நீ எப்படி நடந்துக்குவியோ அதுபோல தான் நானும் நடந்துக்குவேன்னு சொல்கிறாடா என்றான். பிரசாந்த் கடகடவென்று சிரித்தான். நண்பர்கள் குழம்பி போயினர். என்னடா நான் இப்படி அடி வாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறேன், நீ ஏதோ பெரிய காமெடி நடந்த மாதிரி சிரிக்கிறியே என்றான் அழுகாத குறையாக. அவளை நீ அடிச்சிருக்க வேண்டியதானேடா. ஏண்டா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்தா காலேஜ்லேயும் சேர்க்க மாட்டாங்க, வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க.
இரு இரு, அவளை அவள் வழியிலேயே அடக்கி காட்டுறேன். இப்போது அவளை பார்க்க போவோம், வா என் கூட. சரி என்று அவன் கிளம்ப ஒருவன் இன்னொருவன் கையை பிடித்து அழுத்தினான். நீ முதல்ல போடா, நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து வரோம் என்றான் கையை பிடித்து அழுத்தியவன். ஏன், மறுபடியும் அடி வாங்கிடுவோன்ற பயமா? நீங்கள் வர வேண்டாம், நானே அவளை போய் அடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றான். ஏண்டா அவளை மட்டும் தனியாக போக சொன்னேன்? 2 பேரும் நான் தலைகானை பிடிச்சி ஆடுறாங்க. பிரசாந்த் ஏதாவது கலாட்டாவாக பேசினா அவனை அடிச்சிடுவா. அவன் அவமானமாகி நம்ம மேலே கோபத்தை காட்டுவான். நம்ம கலண்டு கொள்வது தான் நல்லது, நமக்கு பாதுகாப்பு. என்ன நடக்குமோ தெரியல. அவன் விவரம் சொல்ல மற்றவனும் சரிதான்னு ஒதுங்கினார்கள். இவன் மரங்கள் அடர்ந்த பெண்கள் இருக்கும் இடம் சென்றான். எதிரில் பல பெண்கள். என்னடி இது அதிசயம், பெண்கள் பக்கமே திரும்பாதவன் இன்னைக்கு பெண்கள் இருக்கும் இடம் தேடி வரானே. ஆய் பிரசாந்த், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். யாரை பார்க்க வந்தாய்? எங்களில் எவ அந்த அதிர்ஷ்டசாலி என்று ஆவலுடன் கேட்டு இவன் கூடவே வந்தனர். எல்லோரும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். எங்கே அந்த சுவர்ண தீபிகா? என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டாலாம். அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கத்தான் போகிறேன். எங்கே அவள்? ஓ அவளா? அவள் லைப்ரரியில் இருக்கா என்று என்ன நடக்குமோ என்ற பயத்தினை உள்ளுக்குள் அடக்கி அவனுக்கு வழியை விட்டு பின்தங்கினர். ஒதுக்குப்புறமாக இருந்த கட்டிடத்தின் முன் வந்து நின்றான். அவள் தனக்கு வேண்டிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு விறுவிறு என்று வெளியே வந்தவளிடம் மோதி விடுபவன் போல் சென்று முட்டி நின்றான். ஏய், என்னது ஆள் வர்றது தரல? ஏண்டி என் ஃப்ரெண்டை அடித்த? அவன் தெரியாமல் தானே அடித்தான். டீ போட்டு பேச வேணாம், நானும் மரியாதை குறைப்பேன். அதெல்லாம் தெரியும், நீ கண்ணாடி மாதிரி சிரிச்சா சிரிப்ப, அவமரியாதை பண்ணால் அதே தான் தருவ என்று உன் டயலாக் பேச போறியா? ஏன், நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சொல்லட்டுமா இல்லை செஞ்சே காட்டட்டுமா? ஏதோ வில்லங்கமாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று அவள் தனக்குள் குழம்பி நின்றாள். என்ன சொல்கிற பிரசாந்த் என்று குரல் சூடேற கேட்டாள். சரி, நான் நச்சுன்னு ஒரு இச்சு கொடுத்தா நீயும் திருப்பி தருவியா? நீ தான் கண்ணாடி போல ஆயிற்றே. ஐயோ, இப்படி ஒன்று இருக்குதா? என்ன பதில் சொல்லி இவனிடம் இருந்து தப்பிப்பது? பெண் புத்தி பின் புத்தி என்பது சரிதானோ? சமாளிப்போம். நான் மதிப்புக்கும் அவமரியாதைக்கும் ஒரு உதாரணம் சொன்னால் நீ எதுக்கு முடிச்சு போட்டு நிற்கிற? பேசும்போது பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பெரிய பஞ்சு டைலாக் ராணி இப்போ எப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்ட பத்தியா? அவன் தென்னாவட்டாக நிற்க அவளும் அதே தென்னாவட்டில். நான் என் டைலாக்கை மாற்றிக்க மாட்டேன் என்றாள். முகத்தில் விரைப்பும் உதட்டில் இறுக்கமும் இருந்தாலும் கண்களில் பெரும் குறும்பு மின்னியது. இப்பொழுது இவன் குழம்பி நின்றான். நான் சொன்னது போல செஞ்சிடுவேன் என்று அவன் மிரட்ட, எங்கே என்னை நெருங்கித்தான் பாரேன் என்று அவள் மேலும் சீண்ட உணர்வுகளின் குமுறலில் அவன் சொன்னதை செய்துவிட்டான். அவள் சிறிது திகைத்து பின்பு கலகலவென சிரித்தாள். அடிப்பாள் என்று பார்த்தால் அவள் நாதமாக சிரிக்கிறாள். இருவருக்குள்ளும் நீயா நானா, யார் யாரை மசிய வைப்பது என்று இருந்த ஈகோ கலன்று ரகசியமாய் பூத்து மறைத்து வைத்து இருந்த காதல் புயல் அங்கி சுழன்று வீசத் தொடங்கியது. ஒன்றை ஒன்று அடக்கி அடங்குவதா, ஒன்றில் ஒன்று அடங்கி அடங்குவதா, இரண்டுமே அங்கு நடந்தது.